ஐஏஎஸ் படித்தவர் எழுதவே படிக்க தெரியாம இருக்கக்கூடிய ஒரு கோயில் குருக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த குருக்கள் 2 பேரும் ஒண்ணா இல்லை. எழுத படிக்கவே தெரியாத, காசு பணமே இல்லாத, பொருளாதாரத்தால் எல்லாத்துலேயுமே நலிவுற்ற இருக்கக்கூடிய ஒரு குருக்களும் ஐஏஎஸை விட நீங்க இன்னும் சொல்ல போனா முர்மு குடியரசுத் தலைவரை வச்சுங்க, குடியரசுத் தலைவரும் ஒரு வேதம் ஓதுகிற குருக்களும் ஒண்ணு கிடையாது. அப்ப இது எப்படி? அதுக்காக 2 பேரும் ஒண்ணா பார்க்க முடியல. அது மாதிரி தான் இப்ப நீங்க கலெக்டராகவே அவர் வந்தாலும் சாதியின் அடிப்படையில் பட்டியல் சாதிக்காரர்களாக இருக்கிறவரை இந்த இடஒதுக்கீடு அவங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்படியெல்லாம் பேசுறவங்கள்ட்ட நான் தவறான கருத்து அல்லது மாறுபட்ட கருத்தா இருந்தா கூட நான் திருத்திக்கிறேன். ஒரே விஷயம் தான், சாதியே இல்லைன்னு சொல்லிருங்களேன். அதாவது இது இப்போ இல்லை, இதெல்லாம் முன்னேறின பிறகு நான் சொல்றேன். நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நீங்க மதம் மாறுகிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு, ஏன் சாதி மாறுகிற உரிமை இல்லை? நான் கலெக்டர் ஆகிட்டேன், இந்த சாதி வேண்டாம், எனக்கு வேற சாதியில் கொடுங்க, எனக்கு ஐயர் சர்டிஃபிகேட் கொடுங்க, தருவீங்களா? எனக்கு பிசிஎம்பி சர்டிஃபிகேட் கொடுங்க, தருவீங்களா? வேற மத சர்டிஃபிகேட் தரீங்கல்ல. அப்போ மதத்தை விட இங்கே கொடுமையானது சாதியம் என்பது மாற முடியாதது. அந்தந்த பேக்கெட்ல ரயில் பெட்டி மாதிரி அந்தந்த கட்டத்துக்குள்ள தான் அவங்க இருக்க முடியும். அப்ப எந்த ஒரு சாதியும் எந்த சாதியோடும் சமமானது அல்ல என்கிற ஒரு நிலை இருக்கிற வரை அந்த இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்கணும். அதை இந்த கிரிமிலேயருங்கிற பேர்ல, பொருளாதாரம்ங்கிற பேர்ல பறிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது.